அண்மைச் செய்தி. கோவையில் டேங்கர் லாரி விபத்துக்குள்ளான பகுதியிலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். கோவை உப்பிலிபாளையத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து எரிவாயு கசிவு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான பகுதியிலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா. அந்த பகுதியை சுற்றி 500 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எத்தனை பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கோவை அவிநாசி மேம்பாலம் அருகே, அதாவது மேம்பாலத்தின் அருகே அதிகாலையிலேயே கேஸ் டேங்கர் லாரியானது கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது விபத்து நடந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமே இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பொழுதுதான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி மேம்பாலத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பாலமாக இந்த பாலமானது பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த கோவையை பொறுத்தவரை மையமாக அமைந்துள்ள இந்த பாலம் ரயில் நிலையம் மற்றும் அதே போல அவிநாசி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, உக்கடம் செல்லக்கூடிய சாலை, காந்திபுரம் செல்லக்கூடிய சாலை என அனைத்து முக்கியமான சாலைகளும் ஒருங்கே இணைக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தை சுற்றிலும் நிறைய பள்ளிகள் இருப்பதால் இந்த பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி மேம்பாலம் அருகே கேஸ் டேங்கர் லாரியானது கவிழ்ந்து தற்பொழுது மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது.